1972 டிசம்பர் மாதம் ஒரு சம்பவம். ஒரு சாதாரண தொண்டன் அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்தது கருணாநிதிக்கு எலுமிச்சம்பழ மாலை போடுறார் சைதை துரைசாமி. அன்றைக்கு தும்பிவாடி துரைசாமி, அருமை சகோதரர் ஐயநாதனுக்கு தெரியும், பக்கத்து வீட்டுக்கார் தான். அவர் எலுமிச்சம்பழ மாலை போட்டுட்டு என்ன காரணம்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பிறகு போராட்டங்கள் 2-3 போராட்டம் அறிவித்தார். மக்களுடைய நம்பிக்கையை இழந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யணும். அந்த மனுவை எடுத்துகிட்டு ஊர்வலம் போய் அந்தந்த எம்எல்ஏட்ட கொடுங்கன்னு சொல்கிறார். உடனே சைதாப்பேட்டையிலேருந்து திரு சடகோபன், பழைய அமைப்பாளர் சடகோபன் தலைமையில் ஒரு ஊர்வலம் போய் சைதாப்பேட்டை எம்எல்ஏ திரு கருணாநிதி, முதலமைச்சர் கருணாநிதியை சந்தித்து மனு கொடுக்குறாங்க. அவர் சடகோபன் கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு அனுப்பி வச்சுட்டு பத்திரிகையாளர் அழைச்சி சொல்கிறாரு, தெளிவில்லாதவர்கள் தேய்த்து குளிக்கட்டும் என்று தான் இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த தகவல் அந்த அதில் போன ஒருத்தர் செய்த ஒரு சுவாமிக்கு வருதார். திரு கருணாநிதிக்கு நாம் பாடம் புகட்ட வேணும். 2 மாதம் திரு கருணாநிதி எந்த பொது நிகழ்வுலையும் பங்கேற்கல. டிசம்பர் மாதம் 2/12 நினைக்கிறேன், 72 ஆமாம், 1972 ஆமாம், டிசம்பர் மாதம். அக்டோபரில் கட்சி தொடங்குறாங்க. 2 மாதம் 50 ஆண்டுகள் முடிந்தது. அந்த காரணீஸ்வரர்களுக்கு எதிர்ப்புறம் தேரடி திடலில் மாபெரும் பொதுக்கூட்டம். முதலமைச்சருக்கு பயங்கரமான பாதுகாப்பு, காவல்துறையினர் துணிச்சலோடு போய் கருப்பு சிவப்பு ரிப்பனில் ஒரு 27 எலுமிச்சம்பழம், அந்த அமைச்சரவை பட்டியலில் இருக்காங்களே, அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துகிட்டு போய் மேடையில் ஏறி திரு கருணாநிதிக்கு அனுப்பி, எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கிய நீங்களும் உங்கள் அமைச்சரவை சகாக்களும் தான் தெளிவில்லாதவர்கள், நீங்கள் தேய்த்து குளியுங்கள் அப்படின்னு போட்டுட்டு தான் இடுப்பில் மறைச்சி வச்சிருந்த அந்த கண்டன நோட்டீஸ் எடுத்து வீசிடுறார். மிக கடுமையான தாக்குதல். காவல்துறையினரும் அங்கிருந்த கட்சியினரும் அடித்து துவைத்து தூக்கி கொண்டு போய் சைதாப்பேட்டை ஸ்டேஷனில் போட்டுறாங்க. தகவல் ராமாவரம் தோட்டத்துக்கு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு போகிறது. அங்கே போனவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் அன்கான்சியஸாக தான் தூக்கி ஜீப்பில் போட்டு போயிருக்காங்க, அங்கே அடித்து சாவடிச்சுவாங்களோ என்ன, ஒரு உணர்வற்ற நிலை. தலைவா, ஆமாம், காப்பாற்றுங்க அவர். அப்போ உடனே அவர் தொலைபேசி மூலமாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு, இது மாதிரி என்னுடைய தொண்டன் துரைசாமிங்கிறவனை அடித்து அவன் அன்கான்சியஸாக இருக்கிறான், உயிரோடு இருக்கானா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க என்னுடைய தொண்டர்கள். என்ன ஆச்சு என்னன்னு, ஐயா நாங்கள் பாதுகாப்பாக கொண்டு வந்துட்டோம், நல்லா தான் இருக்காருன்னு. அவர் நம்பலை. கொடுங்க, அவன்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறார். அந்த தொண்டனிடம் சொல்கிறார், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், உன்னை காப்பாற்றிடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். அரெஸ்டாகி ஜாமீனில் வந்த உடனே 7 மாதம் ராமாவரம் தோட்டத்தில், தலைமை கழகத்தில், மாம்பழம் அலுவலகத்தில் பாதுகாப்போடு, அவருக்கு உயிருக்கு ஆபத்து என்று வந்தபோது அவரை பாதுகாத்தவர், ஒரு தொண்டனை பாதுகாத்தவர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள். அப்படி தொண்டர்களை மதித்த ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கம் அண்ணா திராவிடம். அப்படி தொண்டர்களை காத்த இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் வருகிற போது அடிப்படை தொண்டன் 72லேருந்து இருக்கிறார்.